Welcome to Rimjim Tamil YouTube channel. Please do like, share and subscribe my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7 of class 5 टाकिए की कहानी कन्वर सिंह की चुबानी. टाकिए की कहानी அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர், அந்த போஸ்ட்மேன் அவங்களோட ஸ்டோரி. கன்வர் சிங் அவர் யார்? அந்த போஸ்ட் மாஸ்டர் அந்த கன்வர் சிங்ன்றவர். அவர் சுபானி அப்படின்னா அவரோட வேர்ட்ஸ், அவர் வாயிலேருந்து அவர் சொன்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சிம்லா கி மால் ரோட் பர் ஜான்வரி சிம்லா की माल रोड पर जनरल पोस्ट ऑफिस है. அதாவது சிம்லா மால் ரோடு, சிம்லாவில் வந்து மால் ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ இப்படி நம்ம பஜாருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மால் ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. उसी पोस्ट ऑफिस के एक गमारे में टाक சாட்னே காக்காம் சல் ரஹா ஏ. அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூம் இருக்குது, கமாரேனா ரூமில் வந்து டாக் சாட்னே, அதாவது என்ன வேலை நடந்துகிட்ருக்கு, சார்ட்டிங். அந்த லெட்டர்ஸை வந்து டாக் சாட்னேனா லெட்டர்ஸ் சார்ட்டிங்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. சுபகேல் 11:30, அதாவது இது வந்து காலையில் 11:30 மணிக்கு பஜே ஹே. கிடிக்கி சே குன்குன்னி தூப் சன்கர் ஆ ரஹி ஹே. அதாவது அந்த விண்டோஸ் வழியாக வந்து குன்குனினா ஒரு இதமான ஒரு வெளிச்சம் வந்து, தூப்னா வந்து அந்த சூடு, இதமான ஒரு சூடு வந்து உள்ளே வந்துட்டுருக்கு. இஸ் தூப் கா மஜா லேத்தே ஹுயே தோ பேக்கர் ஆன் और दिन महिला ताकियान फटाफर टाक चाटने का काम कर रहे हैं. அதாவது இந்த ஏன் அந்த எதமா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சிம்லாலாம் பிளேஸ் ஆஃப் கோல்டு, ரொம்ப கூலான ரீஜன். ஸோ அங்கே வெயில் படும்போது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா எதமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. இஸ் தூப்கா அந்த சூடில் வந்து மஜா லேத்தே ரொம்ப சந்தோஷத்தோட நான் வந்து 2 பவுக்கர் அப்படின்னா போஸ்ட்மேனும் அவர் தின் மஹிலா டாக்கியான் 2 விமென் போஸ்ட் விமெனும் அவங்களோட சார்ட்டிங் வேலையை லெட்டர் சார்ட்டிங் சாட்னே காக்காம் கர் ரஹே ஹே இருக்காங்க. वहीं पर मैंने सरकार से पुरस्कार पाने वाले टाकियान कन्वर सिंह जो जी சே பாத் கி. இந்த நேரத்தில் நம்ம வந்து கன்வர் சிங், அதாவது சர்க்கார் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவார்டு கொடுத்துருக்க ஒரு விஷயம், சர்க்காருக்கா புரஸ்கார் அப்படின்ற அவார்டு வாங்கின டாக்கியான் யார் அப்படின்னா கன்வர் சிங், அவரை நம்ம பேட்டி எடுக்க வந்திருக்கோம். யஹி பாத்ஜீத் ஆகே தீஜா ரஹி ஹே. அவர் பேசின விஷயங்கள் பின்வருமாறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்கா சுப் நாம், உங்களோட அழகான பேர் என்னன்னு கேட்குறாங்க. குட் நேம். மேரா நாம் கன்வர் சிங் ஹே. மே ஹிமாச்சல் பிரதேஷ் கே சிம்லா ஜில்லே கே நிர்வான் காவ் கா நிவாசி ஹூ. நான் வந்து கன்வர் சிங், என்னோட பேர் கன்வர் சிங். நான் ஹிமாச்சல் பிரதேஷில் சிம்லா வந்து ஜில்லாவில் நேர்வா அப்படின்ற ஒரு வில்லேஜில் வந்து நிவாசினா வசிச்சுட்டு வரேன். மேரி உம்ரு, என்னோட வயசு வந்து 45 சால் ஹே, அதாவது 45 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்கே பரிவார் மே கோன் ஹே, உங்களோட ஃபேமிலியில் யார் யார் இருக்கா, உன்கே பாரே மே குச் பதாயா, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. मेरे 4 बच्चे हैं, 3 लड़कियान और 1 लड़का हैं. எனக்கு வந்து 4 குழந்தைங்க இருக்காங்க. 3 लड़कियान 3 பெண் குழந்தைகளும் और 1 लड़का இருக்காங்க. 2 लड़कियान की शादी हो, அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து பெண் குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு. चुकी है. मेरी एक और बेटा बीता, எனக்கு ஒரு பையனும் இருந்தான். वह मेरा गांव में एक पहाड़ी से लकड़ियान, அதாவது ஒரு தடவை என்னோட பையன் வந்து பஹடி அப்படின்னா வந்து எடுத்துட்டு லக்கடியான்னா உட்ஸ் எடுத்துகிட்டு வர, பஹடியானா எடுத்துகிட்டு வர போனப்போ லாத்தே ஹுயே கிர் கயா, விழுந்துட்டான். ஜிஸ்ஸே உசி மவுத் ஹோ கई, அப்போவே அவன் இறந்தும் போயிட்டான். ஆப்கே பேட்டே கே சாத் ஜோ ஹுயே உஸ்கா ஹமே பஹுத் துக் ஹே, எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை கேள்விப்படும் போது. ஆப்கே இலாக்கே மே இஸ் தர்ரா கி கட்னாஏன் கியா அக்சர் ஹோத்தி ஹே, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் இலாக்கி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்சிடெண்ட் கட்னா ஏன்னா இன்சிடென்ட் வந்து ஏன் நடக்குது, அக்சர் அடிக்கடி இது நடக்குமா, அக்சர் ஹோத்தி ஹே அடிக்கடி நடக்குமான்னு கேட்குறாரு. ஜி ஆமாம் அப்படின்றாரு. ஏசே கட்னா ஓன்கா ஓனா அசாதாரண நஹி ஹே, இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றும் அசாதாரணமான விஷயம் இல்லை, அடிக்கடி நடக்கிறத தான் இங்கே. யஹா ஹர் சால் திருச்சி तिरसी डाला
डलानोन या डांकोन से घास काटते हुए कई औरत गिरकर मर जाती हैं. இந்த மாதிரி அடிக்கடி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் யஹாஹர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் ஸ்லோப்பான மவுண்டெயின்ஸ் இருக்குது. சால் அப்படின்னா ரொம்ப ஸ்லைடிங், திருச்சி அது அந்த மவுண்டெயின்ஸ், திருச்சின்னா மவுண்டெயின்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து கிராஸ் எடுக்க போனவங்க காஸ் காட்டே அந்த கிராஸை வந்து வெட்ட போவாங்க இல்லையா, அந்த மவுண்டெயின்ஸில் விளையிற கிராஸ் வெட்ட போன நிறைய பெண்கள், औरत அப்படின்னா பெண்களும் இறந்து போயிருக்காங்க. फिर भी यहाँ ऐसे ही रास्ते से चलने पड़ते हैं. ஆனால் இது என்ன பண்ணுறது, இதுக்கு வேறு போகிறதுக்கு வேறு வழி இல்லை. யஹா ஏசே வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. क्योंकि दूसरे कोई रास्ते होते ही नहीं, எந்த ஒரு தனியாக வழிகளும் இதுக்கு ஏற்படுத்தப்படலை. हमारे गांव में अभी तक बस नहीं पहुंच जा पाती हैं. எங்களோட வில்லேஜுக்கு எந்த ஒரு பஸ்ஸும் பहुंच पातीना ரீச் ஆகாது. हिमाचल में हजारों ஆயிரம் ஏசா गाँव हिमाचल வந்து 1000 வில்லேஜஸ் இருக்குது. ஜஹாம் பேதல் சல்கர் ஹீ பகுன் சக்தே ஹே. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து நடந்து மட்டும்தான் போக முடியுது அப்படின்னு சொல்லி, பேதல்னால் நடந்து மட்டும்தான் போய் ரீச் ஆக முடியும்னு சொல்கிறாரு. ஃபிர் ஆப்கே பச்சே பட்னே கேசே ஜாத்தி ஹோகி. அப்போ உங்கள் குழந்தைங்களாம் என்னென்ன படிப்பு படிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. மேரே பச்சே गाँव के स्कूल में पढ़ने जाते हैं. ஸ்கூல்லாம் வந்து என் குழந்தை கிராமத்தில் தான் படித்தாங்க. ஸ்கூல் லக்பக் அப்படின்னா ஒரு தோராயமாக அப்ராக்சிமேட்டாக 5 किलोमीटर दूर हैं, 5 किलोमीटर दूरத்தில் இருக்கும். मेरी एक लड़की दूसरी तक पढ़ी है. என்னோட ரெண்டாவது குழந்தை வந்து 10वीं அப்படின்னா 10th படிக்கிறா. दूसरी बार ஃபஸ்ட்டு குழந்தை வந்து 10th படிச்சிருக்கா. दूसरी बार வீன் வந்து தக் तीसरी लड़की அதாவது ரெண்டாவது வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க. 3 லड़की வந்து அவங்களும் 12th படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேட்டா வந்து 10th படித்தான். அப்படி आप जहाँ काम करते हैं वह आपके अलावा और कौन कौन है. அதாவது உங்கள் இடத்துல வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க இல்லையா, இங்கே உங்களை தவிர வேறு யாரெல்லாம் இருக்காங்க. क्या आपको टाकियान की कहकर बुलाते हैं. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். போஸ்ட்மேனோட வேலை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஹலே மே பாரதிய, நீங்கள் என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. பெஹலே மே பாரதிய டாக் சேவா மே கிராமின் டாக் சேவக் தான். நான் முதல்ல வந்து கிராமத்தில் கிராமியன் டாக்னா அங்கே கிராம போஸ்ட் ஆஃபீஸ் இருப்பாங்க இல்லையா, கிராமத்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் நான் வந்து வேலைகள் பார்த்துட்டு வந்தேன். ஸோ பெஹலே மே பாரதிய டாக் சேவா மே கிராமிய டாக் சேவக் தான் கிராமியத்தில் பண்ணேன். அப் மே பேக்கர் பன் கயா ஹோம். அதாவது நான் வந்து அப்போ வந்து போஸ்ட்டு முதல்ல இருந்தேன். இப்போ வந்து நான் ஹெட் போஸ்ட் மாஸ்டராக இருக்கேன். எப்படி ஹெட் கான்ஸ்டபிள் அந்த மாதிரிலாம் மாறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹெட் போஸ்ட் ஆஃபீஸராக இருக்கேன். பர் ஹூம் பஹி திலி நீலி வர்து வாலா டாக் சேவக். இது ரொம்ப வந்து வருதுன்னா கஷ்டமான வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. டாக் சேவக் கோ கர்னா கியா கியா ஹோத்தா ஹே. நீங்கள் என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டாக் சேவக்கில் போஸ்ட் மாஸ்டர் வந்து நீங்கள் வந்து போஸ்ட்மேன் வந்து நீங்கள் என்னென்ன இது பண்ணுவீங்க. முஜே நானா முஜே பகுத் குச் கர்த்தா ஹோத்தா ஹே. எனக்கு நிறைய வேலை கொஞ்சம் நிறைய வேலைகளே இருக்குது. சிட்டியான லெட்டர்ஸ், ரெஜிஸ்டர் பத்திரம் போடுவாங்க இல்லையா, அது அப்புறம் பார்சல் அனுப்புறது, பில் பூண்டே லோகோன் கி பென்ஷன் அனுப்புவாங்க இல்லையா வயசானவங்களுக்கு, ஆதி சோட்னே गाँव जाता हूँ. இந்த வேலைகளுக்காக நான் ஒரு வில்லேஜஸ்க்காக போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. क्या एक सब अभी भी करता पड़ता है. அப்போ வந்து நீங்கள் வந்து இவ்வளோ வேலை பார்ப்பீங்களா. அப்போ வந்து अभी भी करता पड़ता है क्योंकि अब तो सूचना और சந்தேஷ் தேனே கே பகுத் சே நயே தரீக்கே ஆ கயே ஹே. இப்போ தான் வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு இல்லையா, நீங்கள் வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு. அப்படி இருந்தும் இன்னும் வந்து இந்த விஷயங்களுக்கு வந்து நம்பிக்கை இன்னும் போயிட்டு தான் இருக்கா. அது உண்மைதான். முன்ன இருந்த அளவுக்கு லெட்டர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து வேல்யூஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு தான் வருது.
உண்மையை சொல்லணும்னா அப்போ இருந்த காலத்துக்கும் சரி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டால் தெரியும் எந்த அளவுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. பட் இப்போ எல்லாமே வந்து ஒரு ஃபோன் வந்ததுக்கப்புறமா, எஸ்பெஷலி ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறமா எல்லாமே உடனே நம்ம கையில் கிடைக்கிது. பட் அந்த காலத்துலலாம் அது அப்படி, அந்த காலத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் கூட அது அப்படி இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ஒரு 10 இயர்ஸாக தான் இந்த ரொம்பவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வளர்ச்சி வந்ததுக்கப்புறமா இந்த லெட்டர்ஸோட இது ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். சஹரோன் மே भले ही आज संदेश देने के कई साधन आ गए. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். சஹரோன்னா இப்போ இருக்கிற நேரத்துங்களில் பலே ஹி ஆஜ் நிறைய வந்து சந்தேஷ் மெசேஜ் அனுப்புறதுக்காக நிறைய சாதனங்கள் வந்துடுச்சு. ஜெய்சே ஃபோன், மொபைல், இமெயில், वह लेकिन गांव में तो आज भी संदेश पहुंचाने का सबसे बड़ा जरिया टाकी ही है. ஆனாலும் ரொம்பவே ரீச் ஆக முடியாத இடங்களுக்கு வந்து இந்த பகுஞ்சானே ரீச் ஆக முடியாத இடங்களுக்கு வந்து இந்த மெசேஜை போய் ரீச் பண்ண வைக்கிறது லெட்டர்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும். इसीलिए गांव में लोग टाकिया का बड़ा आदर और सम्मान करते हैं. மக்கள் வந்து அந்த டாக்கியானுக்கு இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் தராங்க. अपनी चिट्ठी आदि पाने के लिए टाकिया की इंतजार करते हैं. எங்களோட லெட்டர்ஸ்க்காக சிட்டி ஆதி சிட்டி அப்புறம் லெட்டர்ஸ் மற்றும் பென்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுக்காக வந்து இன்தஜார்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படா போஸ்ட் மாஸ்டர் வருவார் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்களாம். கண்டிப்பாக இது உண்மைதான். இது நீங்கள் பழைய படங்களில் பார்த்தா கூட இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டால் இல்லை உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டால் ரொம்பவே தெரியும் இதை பற்றி. हमने चुना की है हमारी डाक सेवक दुनिया की सबसे बड़ी डाक சேவா ஹே யஹே பல்லா கேசே. அதாவது நான் வந்து கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி வந்து சுனானா கேள்விப்பட்டேன், நம்மளோட போஸ்டல் சர்வீஸ்லாம் துனியா இன் வேர்ல்டுலே பெஸ்ட் போஸ்டல் சர்வீஸ்னு. இது உண்மையா அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. சுனா தோ அப்பனே பில்குல் டீக்கே. நீங்கள் கேள்விப்பட்டது கரெக்டு தான். சுனானா கேள்விப்பட்டது, அறிஞ்சது, லிசன் பண்ணது. हमारे देश की टाक सेव आज भी दुनिया की सबसे बड़ी टाक सेव है. ஆமாம், நம்மளோட உலகத்திலே ரொம்ப சிறந்த போஸ்டல் சர்வீஸ்னால் அது இந்தியாவோட தான். அவர் சப்சே ரஸ்தி தீம் அப்படி, அதாவது இது வந்து ரொம்ப பெரிய சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயம், பெரிய சப்சே ரஸ்தி தீம், பெரிய ஒரு நெட்வொர்க். केवल 5 रुपये में देश की किसी भी कोने में हम चिट्ठी भेज सकते हैं. கேவலம் 5 रुपये நீங்கள் தேசத்தில் எந்த மூலையில் இருக்கவங்களுக்குன்னா நீங்கள் வந்து லெட்டர்ஸ் அனுப்பலாம். பஜேனா அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் கார்டு தோ கேவல் 50 पैसे हैं. அது போஸ்ட் கார்டு ஒன்லி 50 पैसे தானே அப்படின்னு சொல்கிறாரு. यानी 50 पैसे भी हम देश की हर कोने में अपने संदेश भेज सकते हैं. அதாவது நீங்கள் இந்த 50 पैसे 50 पैसे வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மூலையில், இந்த தேசத்தோட மூலையில் யாருக்கு வேணால் நீங்கள் வந்து லெட்டர்ஸ் அனுப்பிடலாம். आपको अपनी नौकरी में मज़ा तो बहुत आता होगा. அப்போ உங்களோட நௌக்கரினா உங்களோட வேலையில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. मुझे अपनी नौकरी बहुत अच्छी लगती है. நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். बहुत अच्छी. जब मैं दूर नौकरी करने वाले सिपाही का मनी ऑर्डर लेकर उसके घर पहुंचाता हूँ. நான் வந்து சிப்பாயி அப்படின்னா சோல்ஜர்ஸோட மணி ஆர்டரை வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன், ரீச் ஆவேன். அப்போ உஸ்கே பூண்டே बाप का खुशी मरा चेहरा देखते ही बनाता है. அப்போது அவங்க வயசான அப்பா எல்லாம் என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ऐसे ही जब किसी का रजिस्टर पत्र पहुंचाते हूँ. அதே மாதிரி ரிஜிஸ்டர் பத்திரங்கள் கொண்டு போகும்போதும் சரி, जिसमें कभी ரிசல்ட் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, நம்ம எங்கள் அந்த காலத்தில் உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேளுங்க. ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ தான் வந்து எல்லாமே மெசேஜ்லையும் ஆன்லைனில் வாட்ஸ்அப்லையும் அந்த மாதிரிலாம் வருது. பட் அந்த காலத்தில் வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து எக்ஸாம் முடிஞ்சோடனே ரிசல்ட்டை வந்து போஸ்ட் மாஸ்டர் தான் கொண்டு வருவார். அவர் பின்னாடியே நாங்கள்லாம் ஓடுவோம், என்னடா ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகராக அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டால் கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்.
நியூகித் பத்திர ஹோத்தே ஹேன் தோ அதாவது நியூகித் அப்படின்னா அட்மிஷன், சில பேர் அட்மிஷன் போட்டிருப்பாங்க காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ, அது வந்து ஓகே ஆகிடுச்சா இல்லையா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே எல்லாமே லெட்டர்ஸ் மூலியமாக தான் வரும். லோக் பகுத் குஷ் ஹோத்தே ஹேன், இதை பார்த்து மக்கள் வந்து போஸ்ட் மாஸ்டர் வரானாலே சந்தோஷமாகிடுவாங்க. பூண்டே தாதே और बूंदी नानी तो पेंशन के पैसे मिलने पर बहुत ही खुश होती हैं. அதே மாதிரி வயசானவங்களுக்கு பென்ஷன் எடுத்துகிட்டு போவாங்க, அதை பார்த்து ரொம்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க. छह महीनों तक वे मेरा इसके लिए इंतजार करते हैं, அதாவது நான் 6 மாதங்கள், छह महीनों 6 மாதங்கள் வந்து நான் வெயிட் பண்ணி தான் நான் வந்து கொண்டு போவேன். हिमाचल में बूढ़े लोगों को पेंशन हर 6 महीनों के बाद इकट्ठे ही दी जाती हैं. ஏன்னா மொத்தமாக அந்த 6 மாதமாக சேர்த்து வச்சு அந்த பென்ஷனை கொண்டு போய் கொடுப்போம். ஏன்னா மாதம் போகிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலை. आप क्या शुरू से इसी टाकर में काम कर रहे हैं, அதாச்சும் நீங்கள் எங்கெல்லாம் வேலை பார்த்தீங்க ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சுருமே தோ மேனே லோஹலால் சபீத் ஜிலே கே, அதாவது லோஹலால் சபீத் அப்படின்ற ஒரு இடம், அது வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து ஜில்லேனா டிஸ்ட்ரிக்டில் வந்து கிப்பர் அப்படின்ற வில்லேஜில் வந்து 3 साल நான் 3 வருஷம் வந்து அவங்க நௌக்கரி வேலை பார்த்தேன். யஹ் ஹிமாச்சல் கா சப்சே ஊஞ்சா காவ்மே, அது ஹிமாச்சல்லே ரொம்ப உயரமான ஒரு வில்லேஜ் அது. உஸ்கே பாத் 5 साल तक इसी चले जिले के काजा में और 5 साल तक किन्नौर அப்படின்ற ஜில்லேலே நான் வந்து 5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், नौकरी की है. उसे वक्त इन गाँव में टेलीफोन नहीं, அங்கே ஒரு டெலிஃபோன் கூட கிடையாது. बस भी सिर्फ முக்கிய லாயோன் தக் ஹீ ஜாத்தி ஹே, அங்கே வந்து பஸ்ஸுன்ற ஒரு விஷயம் கூட ஒரு கிடையாது, அது வந்து முக்கியமாகவே அங்கே வந்து முக்கியமாக எதுவுமே வந்து பஸ்ஸேன்னா முக்கியமாக பஸ்ஸு கிடையாது அப்படிங்கிறாரு. अभी भी कई ऐसे गाँव हैं जहाँ ना तो बस जाती हैं और ना नहीं वहाँ टेलीफोन है, அங்கே ஒரு பஸ் வசதியும் கிடையாது, ஒரு டெலிஃபோன் வசதியும் கிடையாது. ऐसे जहाँ में ग्रामीण डाकिया सेवक का बहुत मान किया जाता है, இந்த மாதிரி ஏரியாங்களில் அப்படின்னா அந்த கிராமிய டாக் சேவக்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அங்கே பஸ் வசதியும் கிடையாது, டெலிஃபோன் வசதியும் கிடையாது, ஒன்லி மெசேஜ் டெலிவர் கம்யூனிகேஷன் வழின்னு பார்த்தா இந்த லெட்டர் டாக் தான் அப்படின்னு சொல்கிறாரு. आप पहाड़ियान इलाके में रख देते हैं, जागीर हैं, टाक पहुँचाने आसान काम तो नहीं होगा. அதாவது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் இது வந்து கிளியராக எங்களுக்கு சொல்லுங்கள். பஹாடி இலாக்கேமே அந்த நீங்கள் வாழ்ந்தப்போ இன்னும் எங்களுக்கு கிளியராக இந்த இடத்துக்கு வந்து எப்படி நீங்கள் ரீச் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லுங்கள். முசிக்கல் லேன் தோ ஆதி ஹேன், நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, கஷ்டங்கள் मुश्किल तोन आदि हैं. जब मैं किन्नौर ज़िले के मुकिला சிக்கன்கபிஓ அப்படின்ற நௌக்கரி கர்த்தா ஹூ, நான் வந்து ஒரு இன்சிடென்ட் மாதிரி ஒரு இடத்த சொல்கிறாரு. கின்னௌர் அப்படின்ற ஜில்லையில் வந்து நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தப்போ தோ சுபக் 6 बजे, அதாவது 6 மணிக்கே மேரி டியூட்டி சுரு, என்னோட டியூட்டி ஆரம்பிச்சிடும். जाती थी मैंने 6 बजे सुबह शिमला जाने वाली बस में टाक का बोरा रखता था, அதாவது நான் வந்து 6 மணிக்கு என்னோட வேலையை ஆரம்பிச்சுட்டு என்னோட பையை கொண்டு போய் வந்து அங்கே இருக்க பஸ்ஸில் வந்து நான் வச்சுடுவேன். और रात को 8 बजे शिमला से आने वाली बस से टाक का बोरा उतारता था, அதாவது திரும்ப நான் 8 மணிக்கு 8 बजेக்கு தான் அந்த பேக் அதை விட்டு நான் எடுப்பேன். पैकर को ये सब काम करने पड़ते हैं, என்னோட வேலை வந்து இதான் என்னோட வேலை. கின்னௌரன் ஹவுர் லகோவில் அந்த 2 ஊர்களையும் சபீத்தி ஹிமாச்சல் பிரதேஷ் के बहुत ठंडे தத்தா ஊஞ்சா ஜில்லே हैं, இது ரெண்டுமே வந்து இந்த 2 ஊருமே, அதாவது கின்னௌர் அண்ட் லாஹோல் அப்படின்ற 2 இடமே இமாச்சல் பிரதேஷில் மலை உச்சி பகுதிகள், அது ரொம்பவே வந்து ரொம்ப கூலாக இருக்கும். டண்டே அப்படின்னா கூலாக இருக்கும். இன் சில்லோன் மே अप्रैल महीने में भी बर्फ़बारी ஏப்ரல் மாதத்தில் கூட அங்கே பனி பெய்யுன்னு சொல்கிறாரு. बर्फ़ में चलते हुए पैरों को ठंडे से बचाने पड़ता है, என்னோட கால்கள்லாம் வந்து பேரோன் வந்து ரொம்பவே சில்லுன்னு ஆகிடும். பரன்
ईट हो जाते हैं जिससे पैर नीला पड़ जाते हैं. என்னோட கால்கள்லாம் ப்ளூ ஆகிடும். और बरन स्नो ईट हो जाते हैं जिससे पैर नीले पड़ पाते हैं. அதாவது ஒரு கால்கள்லாம் அந்த பனியில் நடந்து கிட்டத்தட்ட ப்ளூ ஆகிடுது. அவர் உண்மையே கைங்கரின் ஹோ ஜாத்தி ஹே. அங்கே இந்த மாதிரி வந்து கால் உறைஞ்சி போகிறதுனால அதன் ரத்த ஓட்டம் இல்லாமல் ப்ளூ கலர் ஆகிடுது. இதுக்கு பேர் வந்து கைங்கரின் அப்படின்ற ஒரு டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிஸ்ஸே உன்கலியான் ஜாண்ட் சக்தி ஹே. அந்த உண்கலியான்னா அவரோட விரல்கள், அந்த டோஸ் எல்லாமே, கை விரல்கள் எல்லாமே அப்படியே விரைச்சி போய் நின்றும் அப்படிங்கிறாரு. इन जिलों में मुझे एक घर से दूसरे घर तक टाक पहुंचाने के लिए लगभग 26 किलोमीटर रोजना चलना पड़ता था. அதாவது வந்து இந்த ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜ் போகிறதுக்காக ஒரு வீடு வந்து ஒரு ஜில்லாவில் ஒரு வீட்டுக்குன்னு ஒரு வில்லேஜுக்குன்னு போனால் அங்கே 2 வீட்டுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போகிறதுக்கு லப்பக் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 26 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு மொத்தமாக ஒரு 26 கிலோமீட்டர் வந்து மொத்தமாக ஒரு பயணிக்க வேண்டிய அவசியம் வரும். ஹிமாச்சல் மே एक गांव से दूसरे गांव भी दूरी लगभग 4 या 5 किलोमीटर तक होती है. हिमाचल பிரதேசில் வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு, ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜ் போகிறதுக்கு எப்படியும் குறைஞ்சது 4 5 கிலோமீட்டர் இருக்கும். அவர் வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாக 26 கிலோமீட்டர் பயணிக்கிறார். அப்போ हिमाचल के गांव के छोटे छोटे होते हैं. சின்ன வில்லேஜ்களாக தான் இருக்கும். एक गांव में बस 8 से 10 या कभी कभी 6-7 घर हुई होती हैं. ஒரு வில்லேஜ்லன்னு பார்த்தா மொத்தமே வந்து ஒரு 8-10 வீடுகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இசிலியே சல்னா காஃபி படுத்தா ஹே. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். சல்னா தோ खैर हमारी आदत में ही शिमला हो चुका है. கிராமியன் டாக்கியன் கி ஜிந்தகி மே தோ சல்னா ஹி சல்னா ஹே. அந்த கிராமிய டாக்கியனோட அந்த பொழப்பு அப்படின்றது, அந்த லைஃப்ன்றது வந்து இப்படி தான் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. आपने बताया था कि पहले आप डाक सेवक थे, अब पेकर हैं. इसके आगे भी कोई प्रमोशन किए क्या? அதாவது நீங்கள் முதல்ல வந்து டாக் சேவக்கில் இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் இப்போ பேக்கர் ஆகிருக்கீங்க. இது எப்படி உங்களோட சேவலுக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடச்சிதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு போஸ்ட்மேனாக இருந்துட்டு அப்புறம் வந்து ஹெட் போஸ்ட்மேனாக அந்த மாதிரி கொஞ்சம் பதவி உயர் கிடச்சிருக்குல, அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. பேக்கர் கே பாத் டாக்கியான் பன் சக்தே ஹே. ஆமாம், பேக்கர்ன்ற போஸ்ட்டுக்கு வந்து நம்மளால் போக முடியும். பஸ் ஏக் இம்திகான் பாஸ் கர்னா படுத்தா ஹே. அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். அதுதான் அவங்க இத்திம்கான் சொல்கிறாங்க. अभी तो काम के हिसाब से हमारा वेतन काफ़ी कम रखता है. सारा दिन कुर्सी, அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நாளெல்லாம் அந்த வேதன் பார்த்திங்கன்னா அந்த சேல்ரி வேதன் அப்படின்னா சேல்ரி வந்து ரொம்பவே கம்மியாக தான் தராங்க. சாரா தின் குர்சி பர் பேட்கர் காம் கர்னே வாலே பாப்பு கா வேதன் கஹின் ஜியாதா ஹோத்தா ஹே. ஒரு சாதாரண ஒரு நாளெல்லாம் குர்சி இல்லைனா சேரில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கே சேல்ரி வந்து நிறைய கிடைக்கும் போது பேக்கர் கா பந்தேம் பாப்பு கே ஜித்னா ஹி ஹோ ஜாத்தே ஹே. அப்போ எங்களை மாதிரி போஸ்டல் மேனுக்கெலாம் எப்படி கிடைக்கணும்? அப் தோ டாக்கியே கி நௌக்கரி மே लगना भी बहुत मुश्किल हो चुका है. எங்களோட வேலை அவங்களோட வேலையை விட ரொம்பவே கஷ்டமானது. हिम्मे से जितने टाकियन ரிட்டையர் ஹோ சுக்கே ஹே. எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ரிட்டையர் ஆகுங்க. உன்கி ஜஹர் நயே டாக்கியோன் கோ நஹி ரகாப் ஜா ரஹே ஹே. அந்த இடத்துல வேறு யாரையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. புதுசாக நயே டாக்கியோன்களை போஸ்ட் மாஸ்டர் வந்து அவங்க யாருமே ரீப்ளேஸ் பண்ணுறது இல்லை. இஸ்ஸே புரானே டாக்கியோன் பர் காம் கா போஜ் தின் பிரதின் படுத்தா ஹே ஜா ரஹா ஹே. அந்த வேலைக்கு பதில் யாரையும் ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்கவங்கள வச்சே வேலை வாங்குறாங்க. அது வந்து எங்களுக்கு இன்னமும் வேலை சும்மா ஜாஸ்தி ஆகுது. நான் ஜானே ஆனே வாலே சமய கேஸே ஹோகா. எங்களால் எப்படி வந்து அவ்வளோ வேலையும் பார்க்க முடியுது இந்த மாதிரி சமயத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. காம் கே தௌரான் கபி கோயி பஹுத் காஸ் பாத் ஹுயி ஹோ. ஸோ உங்களோட வேலையில் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப மறக்க முடியாத மெமரிஸ் இல்லை இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. घटना ஒரு இன்சிடென்ட் आपको चुनाता है. ஞாபகம் நல்லா நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. मेरा तबादला शिमला के जनरल पोस्ट ऑफिस में हो गया था. ஒரு தடவை வந்து நான் जनरल पोस्ट ऑफिस இருந்தப்போ वहाँ मुझे रात के समय
रेस्ट हाउस और पोस्टल ऑफिस चौकीदार का काम दिया गया था. நான் வந்து அங்கே இருந்தப்போ போஸ்டல் ஆஃபீஸில் வந்து இருந்தப்போ எனக்கு வந்து ரெஸ்ட் ஹவுஸில் இருந்தேன். அந்த ரெஸ்ட் ஹவுஸில் வந்து எனக்கு வந்து சௌக்கிதார் வேலை. சௌக்கிதார் அப்படின்னா என்னென்னா வாட்ச்மேன் நைட். அன்றைக்கி நைட் நான் வந்து வாட்ச்மேன் டியூட்டி பார்க்க வேண்டியதாக இருந்தது. यह 1998 की बात ही 29 जनवरी को रात लगभग अप्रॉक्सीमेटाக வந்து 10:30 அப்படின்னா ஒரு 10:30 மணின்னு சொல்கிறாரு. बजे का समय था. बाहर से किसी ने पोस्ट ऑफिस का दरवाजा खटखटाया. யாரோ வந்து அவங்களோட தர்வாஜா அந்த அவர் இருந்த அந்த ரெஸ்ட் ஹவுஸை வந்து யாரோ தர்வாஜா வந்து கேட்டை வந்து தட்டுறாங்க. டோரை வந்து கட்கட்டாயா. மேனே பூச்சா யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கோன் ஹேன்னு. ஜவாப் வரல. ஆயா ஜவாப் வந்து என்னென்னு வந்துச்சுன்னா தர்வாஜா கோலோ தும்சே பாத் கர்னி ஹே. நீங்கள் வந்து கதவை திறங்க உங்கள்கிட்ட பேசணும்னு. மேனே தர்வாஜா கோல் தான். நான் வந்து திறக்கிறேன். अचानक 5-6 लोग अंदर घुस से और ஒரு 4-5 பேர் வராங்க. 5-6 பேர் வந்துட்டு என்னோட ரொம்ப கோமா வராங்க. முஜே பீட்னா சுரு. உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்தியா. மேனே பூச்சா क्यों பீட் ரஹே ஹே. ஏன் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். तो उन्होंने कोई जवाब नहीं. அவங்க ஆன்சர் எதுவுமே பண்ணலை. सारे ऑफिस की लाइट बंद कर दिए. அந்த லைட்டெல்லாம் போட்டு உடச்சிடுறாங்க. इससे पहले कि मैं कुछ समझ पता मेरे सिर पर किसी भारी चीज़ से कई बार मारा जिससे मेरा सिर फट गया. அதாவது நான் வந்து எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே என்னை வந்து அடித்து போட்டுட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் உடச்சி போட்டு போயிடறாங்க. மே லகாத்தார் சில்லாத்தே ரஹா. அதை நான் வந்து ரொம்பவே சில்லாத்தேன்னா கற்றுனேன். உஸ்கே பாத் மே बेहोश हो गए और मुझे कुछ भी पता ना चला. எனக்கு என்ன நடக்குதுன்னே அந்த நேரத்தில் வந்து என்னால் தெரிஞ்சுக்கவே முடியலை, அறிய முடியல. पता ना चला. अगले दिन जब मुझे होश आया तो मैं होश அப்படின்னா வந்து நினைவு. அவருக்கு வந்து அடுத்த நாள் வந்து நினைவு திரும்புது. சிம்லா கே இந்திரா காந்தி मेडिकल कॉलेज के हॉस्पिटल में दाखिल அப்படின்னா வந்து அவர் வந்து அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டலில். சிர் மே பாயின்யா कर दर्द हो रहा है. அவரோட மண்டையில் வந்து दर्दனா பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. उन दिनों मेरा 17 साल का बेटा मेरा साथ ही रखता था. அவர் கூட ஒரு 17 வயசு பையன் இருந்தான். उसी से पता. அவன் என்ன சொன்னான்னா चलाकी मेरे चिल्लाने की आवाज़. அவரோட கத்துற சத்தம் கேட்டு, ஆவாஜ்னா சத்தம், चिल्लाने கத்துறது கேட்டு सुनकर கேட்டுட்டு அந்த लड़का और ऑफिस के दूसरे लोग जो नज़दीक ही रखते थे. அங்கே வந்து ஆஃபீஸ் கிட்ட வந்து 2-3 பேர் சேர்ந்து வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்வாஜன் கி சீசே தோடுக்கர். அதாவது தர்வாஜாவோட கிளாஸ் எல்லாம் அந்த கிளாஸ் டோர்ஸ் எல்லாம் உடச்சிட்டு தான் நாங்கள் வந்து தோட்கர்னா உடச்சிட்டு உள்ளே வந்து முஜே ஹாஸ்பிட்டல் பகுஞ்சாயா. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தோன்னு சொல்லியிருக்காங்க. மேரே சிர் பர் கோய் டாங்கே லகே தே. அது வந்து எனக்கு நிறைய ஸ்டிச்சஸும் போட்டிருக்காங்க. உஸ்கி வஜஹ் சே ஆஜ் பி மேரி ஏக் ஆங்க். அதாவது இன்னமும் அந்த சம்பவத்தினால என்னுடைய ஒரு கண்கள் வந்து சே திகாயி நஹி தேத்தே. சரியாக எனக்கு தெரியறது இல்லை அந்த விஷயத்துலேருந்து அந்த பிரச்சனை இருந்துன்னு சொல்கிறாரு. சர்க்கார் நே பூச்சா ஜானே பர் கேல்கர் டாக்கி ஜீஜேன் பச்சன் के लिए பெஸ்ட் போஸ்ட்மேன் அப்படின்ற அவார்டை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. சர்க்கார்னா கவர்மெண்ட்லேருந்து என்னோட சேவையை பாராட்டி எனக்கு பெஸ்ட் போஸ்ட்மேன்ற அவார்டை கொடுத்துருக்காங்க. இனாம் வந்து இந்த இது எப்போ கொடுத்தாங்கன்னா 2004 கொடுத்துருக்காங்க. இனாம் மே 500 रुपये ஒரு 500 ரூபாயும் பிரசித் பத்ர அப்படின்னா சர்டிஃபிகேட், பிரசித் பத்ரனா சர்டிஃபிகேட்டும் தியா ஜாத்தா ஹே. மே और मेरा परिवार बहुत खुश हो गए हुए. நானும் என்னோட ஃபேமிலியும் ரொம்ப குஷி ஆகிட்டோம். आज भी मैं गर्व से कहते हूँ. நான் வந்து ரொம்ப கர்வமாகவே சொல்லிப்பேன். மே பெஸ்ட் போஸ்ட்மேன் ஹூ. நான் வந்து பெஸ்ட் போஸ்ட்மேன் அப்படின்னு நான் என்னால் சொல்லிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவரோட ட்ராவல், அதாவது போஸ்ட்மேனாக இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார், என்னெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்றத இந்த லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் டு கெட் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ. இதோட ஆத்தர் பிரதிமா சர்மா.